வா மச்சி, போன காரியம் என்னாச்சு? பாஸ், கார்த்திகோட விதி கணக்குப்படி அவன் ஆயுள் இன்னும் முடியல. கார்த்திக் உடம்பை எரிக்கிறதுக்குள்ள அவன் உயிர் அதுக்குள்ள போயிடுச்சுன்னா அவன் விதி முடியற வரைக்கும் அவனை யாராலையும் அழிக்க முடியாது. தேங்க்யூ மச்சி. கார்த்திக், உன்னை நான் உடனே உன் உடலுக்குள்ள சேர்க்கணும். எழுந்துரு. கார்த்திக், எங்களை நான் விட்டு போயிட்டியேப்பா. துள்ளி குதிச்சு ஓடிட்டியேப்பா. இப்ப எங்களை விட்டு போயிட்டியே, எங்களை விட்டு போயிட்டியே. தங்கச்சி பாத்தியாப்பா, நம்மள தனியா தவிக்க விட்டு போயிட்டாப்பா. தனியா தவிக்க விட்டு போயிட்டாரு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த பாடி எப்படியே போட்டு வச்சிருக்க போறாங்க? போன உசுறு திரும்பி வரப்போகுது. அதானே? ஆமாண்ணே, பாடியை ரொம்ப நேரம் போட்டு வச்சிருக்கிறது நல்லது இல்ல. பாடியை சீக்கிரம் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணு. நிஜமா கார்த்திக் பொழைச்சிட்டான், உயிர் வந்துருச்சு. வாங்க எல்லாரும் வாங்க. என்னடா இது? செத்தவன் எப்படி நான் பழைக்க முடியும்? அதானே, வா பார்க்கலாம். விளங்குங்க விளங்குங்க. அம்மா எழுந்துருங்கம்மா. உங்க கார்த்தி வந்திருக்கம்மா, பாருங்கம்மா. எழுந்துருமா. கார்த்திக், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆச்சரியமா கேக்குறீங்களா இல்ல அதிர்ச்சியா கேக்குறீங்களா? இல்லப்பா, டாக்டர் தான் உனக்கு உயிர் போயிட்டதா. ஆனா போகல, அவர் சரியா செக் பண்ணாம சொல்லிட்டாரு. அத நம்பி நீங்க என்ன தூக்கி புதைக்க பாத்தீங்க. கார்த்திக், 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 உனக்கு எதுவும் ஆகலையே? கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். இல்லம்மா, பால் பாயசம் குடிச்சதுல லேசா மயக்கம், அதுக்குள்ளார இங்க இவ்ளோ கலாட்டா. நான் சொன்ன உனக்கு எதுவும் ஆகலன்னு, ஆனா இவங்க தான் நான் சொல்றது எதையும் கேட்கல. கார்த்திக், கார்த்திக் தான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டானே, சந்தோஷமா அவங்க வேலையை போய் பாருங்க. அம்மா அழாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல. அழாதம்மா.
கார்த்திக், நீ முதல்ல குளிச்சிட்டு வா, கோயிலுக்கு போலாம். அம்மன் பேர்ல அர்ச்சனை பண்ணாதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். இல்லம்மா, நீங்க கோயிலுக்கு போக ரெடி ஆகுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிடா செல்லோ. ஆமா. கார்த்திக், கார்த்திக், நல்ல வேலைடா. உன் பாடி எரிக்காததால தான் உனக்கு பழையபடி உயிர் கொடுக்க முடிஞ்சது. அம்மாக்கு நான் ஒரே பையன், அதனால அவங்களுக்கு என் மேல ரொம்ப கொல்ல பிரியம். அவ்வளவு சீக்கிரம் அம்மா என் பாடி எடுக்க விட மாட்டாங்க. கல்லூலி மங்க மாதிரி போனானுங்களே, அவனுங்க தான் என் மாமனுங்க. அவங்க தான் என்ன கொன்னாங்க. அப்படியா? சரி, அவங்கள நேரம் வரும்போது வச்சுக்கலாம். தேவைப்பட்டா எப்ப வேணும்னாலும் என்ன கூப்பிடு, நான் உடனே வரேன். ஓகே மூசா, நீ செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ்னு சொல்லி உன் உதவியை கொச்சப்படுத்த விரும்பல. நல்ல விஷயம்தான், நான் வரேன். பாய் மூசா. பாய். சாபாஷ், வெரி குட், நைஸ். சித்திரகுப்தா, சித்திரகுப்தா. பிரபு, வெற்றி, வெற்றி. கார்த்திக்கின் உயிர் அவன் உடலுக்குள் பூந்து விட்டது. நம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது. என்னவோ நீங்களே சாதித்தது போல் இந்த ஆட்டம் ஆடுகிறீர்கள். ஆட்டத்தை நிறுத்திவிட்டு நம்ம இக்கட்டிலிருந்து காப்பாற்றிய மூசாவுக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். யமனிடம் பேசுகிறோம் என்கிற பயம் சிறிதும் இல்லாமல் அதிக பிரசிங்கத்தனமாக பேசுகிறாய். இதே நிலை நீடித்தால் உன்னை பதவியிலிருந்தே தூக்கி விடுவேன், ஜாக்கிரதை. நீங்கள் நினைத்தால் தூக்குவதற்கும் நினைத்தால் உட்கார வைப்பதற்கும் இது ஒன்றும் பூலோக மந்திரி சபை அல்ல, யமலோகம். ஆண்டவன் எப்படி உங்களை உயிரை எடுப்பதற்கு படைத்திருக்கிறாரோ அதே போல என்னை கணக்கு வழக்கு எது படைத்திருக்கிறார். சற்று அடக்கியே வாசியுங்கள். என்ன பதிலையே காணும்? நான் உன்னிடம் எதுவும் பேசுவதற்கு தயாராக இல்லை, என்னை விட்டுவிடு. அதப்படி விட முடியும்? சித்திரகுப்தா, பிரச்சனை பண்ணுவதற்கென்றே வந்திருக்கிறாயா? நான் எங்கு வந்தேன், தாங்கள் தானே அழைத்தீர்கள். தெரியாமல் கூப்பிட்டு விட்டேன், என்னை விட்டுவிடு. விட்டு விடுகிறேன். பிரபு, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நம்முடைய அக்கவுண்ட்லயே வராமல் ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்து மீண்டும் உடல் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, இந்த விஷயம் சிவன் பிரம்மாவுக்கு தெரியாமலா போயிருக்கும்? சித்திரகுப்தா, அறிவோடு தான் பேசுகிறாயா, இல்லை அறிவை கழட்டி வைத்து விட்டு பேசுகிறாயா? அந்த சராச்சரங்களையும் ஆள்கிறவர்கள் அவர்கள். அவர்களுக்கு தெரியாமல் ஒரு அணு கூட அசையாது. அப்படி என்றால் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறதே, அவர்கள் ஏன் நம்மை கூப்பிட்டு விசாரணை செய்யவில்லை? நம்மேல் தப்பில்லை என்று அவர்கள் உணர்ந்திருப்பார்கள், அதனால் விட்டு இருப்பார்கள். நம்மீது தவறு இல்லை என்று அவர்களால் எப்படி உறுதியளிக்க முடியும்? பிரம்மன் படைக்கிறவர், அவருக்கு விதிக்கணக்கு தெரியாதா? உடலை விட்டு உயிர் பிரிந்து மீண்டும் உடல் புகுந்து உயிர் வாழ்வான் என்று விதி எழுதியிருப்பாரு. அவர் எழுதிய விதிப்படிதானே அந்த பையனோட வாழ்க்கை நடந்தாக வேண்டும். அப்படிதான் நடக்குதுன்னு விட்டு இருப்பார்கள். சித்திரகுப்தா, நாம் தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிவிட்டோம். ஏன் சிரிக்கிறாய்? இல்லை, பூலோக மக்கள் தான் தாம் செய்யும் தவறுக்கெல்லாம் விதியின் மேல் படியை போட்டு விட்டு வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் பிழைப்பும் அதே போல் ஆகிவிட்டதை என்று நினைத்தேன், சிரித்தேன். பேச மாட்டேன் என்று சொன்னாலும் என்னோட பேச்சு கொடுத்து எதற்காக என்னை டென்ஷன் ஆக்குகிறாய்? சித்திரகுப்தா, இனிமேல் உன் முகத்திலேயே நான் விழிக்க மாட்டேன். ஆளை விடு. என்ன இப்படி மடத்தனமா பேசிட்டு போறாரு? என் முகத்துல முடிக்காம இவர் எப்படி வேலை பாப்பாரு? நெக்ஸ்ட் டைம் சிவனை மீட் பண்ணும் போது ஏன் மாத்திர வேண்டியதுதான். சொல்லு ரஞ்சிதா. மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து சந்திரசேகர் செக் அனுப்பியிருக்காரு. எந்த செக்கு? 1 வருஷத்துக்கு முன்னாடி கடனா வாங்கியிருந்தாருல்ல. அட ஆமா, கேக்குறப்பெல்லாம் இப்ப தரேன் அப்ப தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு.
அந்த பாத்தியா? அவரேதான் மேடம். பரவாயில்லையே, லேட் ஆனாலும் மனுஷன் வட்டியோட கரெக்டா திருப்பி தந்துட்டாரு. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துரு. ஓகே மேடம். மூசா, ஒரு வாரமாவே நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அந்தஸ்து வளர்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து உங்க மேல எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சுன்னு தோணுது. ஏறக்குறைய சரியாதான் சொல்லிருக்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு நான் சொல்லவா? சொல்லுங்க மேடம். போன வாரம் நடந்த குரு பெயர்ச்சி தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்ல, இருக்கிற 12 ராசியில என்னோட ராசிக்கு தான் அமோகமா இருக்கும்னு எழுதி இருந்தது. எதிரிங்க நாசம் அடைவாங்கன்னு அழுத்தம் திருத்தமா ஒரு வரி இருந்தது. அந்த கணக்குப்படி கிட்டு நட்டோட கடை இந்த நேரத்துக்கு இருந்த இடம் தெரியாம செதஞ்சு போயிருக்கும். மேடம், நீங்க ராசி பலனை மாத்தி படிச்சிட்டீங்க போல. மாத்தி படிச்சிட்டனா? என்ன சொல்ற மூசா? உங்களோட ராசியை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ராசிக்கான பலனை படிச்சிருக்கீங்க. கிட்டு நட்டு கடை இப்போ ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. சந்தேகம்னா ஒரு தடவை நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு போறாங்க மேடம். என்ன இது அதிர்ச்சியா இருக்கே. சப் இன்ஸ்பெக்டர் சேகர் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலையா? மேடம், போலீஸ வச்சு அவங்கள அடக்க நினைக்கிறது வீணான வேலை. போலீஸால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. சேகர் சொல்ற வேலைய கச்சிதமா முடிச்சு கொடுக்கற ஆளாச்சே, ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல? ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர் சேகரா? ஆமா, குணசேகர் தான் பேசுறேன். அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? விசாரிப்பெல்லாம் இருக்கட்டும், கிட்டு நட்டு மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அது வந்துமா, ஆக்ஷன் எடுத்தேன். அதுல ஒரு சின்ன சிக்கல்மா. என்ன சிக்கல்? அது வந்துமா, அவங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் கோதண்டத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. அன்னைக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் கோதண்டமே நேரா பார்த்து இந்த கடைக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும் நேரடியா சொல்லிட்டாருமா. எனக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உன் மனசுல இருந்திருந்தா ஏதாவது ஒரு வழியில அவங்கள துரத்தி இருக்க முடியும். ஆனா நீங்க செய்யல. அதுல இருந்து நீங்க மாறி போயிட்டீங்கன்னு தெரியுது. ஆமாம்மா, நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை இறைச்சிடாதீங்கம்மா. நான் எந்த விஷயத்திலையும் மாற மாட்டேம்மா. இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமா தான் சொல்லுங்க, உடனே முடிச்சு கொடுத்துறேன். அம்மா, இந்த மேட்டர்ல கோதண்டத்தை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. அப்போ கோதண்டத்தை விலைக்கு வாங்குற வழியை பாருங்க. ஐயோ, அது முடியாதே. கோதண்டம் ரொம்ப நல்ல மனுஷம்மா. யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் விலை போக மாட்டாரு. இல்ல, நீங்க பழைய சேகர் இல்ல, ரொம்ப மாறிட்டீங்க. போன வைங்க. இனி சேகரை நம்பி பிரயோஜனம் இல்ல. கடையை எப்படி காலி பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். தோசையை பிச்சு போட்டு சாம்பார் ஊற்றிருக்கிறேன். அவனை இட்லி சாம்பார் தரட்டுமா? கொடுங்க. 2 பிளேட் இட்லி கொடுப்பா. நட்டே, அந்த டேபிளுக்கு என்ன வேணும் கவனி. நான் வரேன் சார். என்ன சார் வேணும்? 2 பிளேட் பரோட்டா, சிக்கன் குருமா கொடுங்க. உங்களுக்கு சார்? அவ்வளோப்படியா தெளிவா பசிக்குது சொல்லல. பக்கத்துல வந்துருச்சு. எங்க தெளிவா ஒரு புடி புடிச்சிடலாம் விட. வியாபாரம் சூடு பிடிக்கிற நேரத்தில் இப்படி குடிச்சிட்டு வராங்களே, என்ன பண்ண போறாங்களோ? சரிங்க சார். நாயரே, அந்த டேபிள கவனிங்க. 2 பிளேட் பரோட்டா, ஒரு சிக்கன் குருமா கொடுங்க. ஏய், யாரா இங்க சர்வர்? உட்காருங்க. என்னப்பா வேணும்? வாயா. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்ல. என்னப்பா வேணும்னு கேட்டேன். யோ, நான் உனக்கு அப்பனா? சொல்லு, நான் அப்பனாயா? நாயரே, நாயரே, நீங்க போங்க. இரவன் நாங்க இருக்கிறேன். சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? ஏதாவது எடுத்துட்டு வந்து குடியா. போயா போ. இவங்க 4 பேருக்கு என்ன வேணும் கேட்டு கொடு. என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, சில்லி சிக்கன் எல்லாம் இருக்கு சார். எல்லாமே இருக்காண்டா. யோ, முதல்ல தலை சொல்றத கொண்டா. என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் 4 பிளேட் கொடு. போ போ. 4 பிளேட்டா சார்? ஓகே சார். என்ன நாயரே, தகராறு பண்றானுங்களா அவனுங்க? தண்ணியை போட்டு வந்து பேசுறாங்க. விடு. என்னத்த பேசுறானுங்க அவனுங்க? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டேய், எங்கடா போற? என்னமோ தகராறு பண்றானுங்களாமா? கடை வியாபாரம் பண்றதுல 4 பேர் அப்படி இப்படி வரத்தான் செய்வாங்க.
நம்ம தான் பொறுத்து போகணும். அப்ப என்ன வேணா பேசுவானுங்க, நம்ம சைலண்டா போகணும்ன்ற என்ன பேசுற நீங்க? அதுக்காக சண்டை போட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றியா? ஒரு நிமிஷம். நீ சும்மாறா, என்ன நடக்குது நான் பாத்துக்கிறேன். தண்ணி குண்டா உனக்கு என்ன வேணா வாங்கிக்கடா. எனக்கு போதும். இந்தாங்க. என்ன அது பில்லு. எதுக்கு? சாப்பிட்டதுக்கு பில்லுங்க. பில்லு கொடுத்தலாம் பழக்கம் இல்ல. வேற என்ன கொடுத்த பழக்கம்? ஏய் கொடுக்க முடியாதியா? என்னது? என்ன பண்ணுவ? கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியலன்னா கையில இருக்க செல்ல புடிக்கிறோம், பரவாயில்லையா? இதெல்லாம் உடனே தட்டி கேட்கலனா இதே மாதிரி 4 ரவுடிங்க டெய்லி வருவானுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ பேசாம நான் பேசிக்கிறேன். டேய் பணத்தை கொடுக்க முடியுமா முடியாதாடா? ஏய் யார் மேல இருக்கீங்க? ஏய் எறா போறீங்க. என்ன பண்றீங்க? ஏய் என்னடா அடிக்க? ஏய் என்ன பண்றீங்க நீங்க? ஏய் தொலைடா விடுடா. அவன் டேய் பாத்து விடுடா. சொன்னா கேளுடா விடுடா. விடுடா என்ன பண்ணு போற? ஏய் பாரு மரியாதை போடு. உடைக்க வேண்டியதுல. மரியாதை போறனே. ஏய் சார் வேணாம் சார். சார் பேட்டையில வந்து கடையை போட்டுட்டு எங்களே கலாய்க்கிறியா? இப்ப நம்ம யாரு தெரிஞ்சிருக்கோம்ல. விடுடா. ஏய் திருப்தியா? இப்போ உனக்கு திருப்தியாடா? கடையை போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு விரட்ட போன என்னையும் தடுத்து நிறுத்திட்டியாடா? டேய் அவன் கீழே தள்ளி விட்டு உதறி எடுத்து வச்சா சரியா போச்சு. ஆனா இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. டேய் வாழ்க்கை பத்தி இன்னொரு தடவை பேசுனா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவான். டேய் நம்ம நினைச்சா அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம். வேணாம் விட்டுரு. எப்படா விட முடியும்? இப்படியே கண்டுக்காம எல்லாத்தையும் விட்டுற சொல்றியா? பேசுறான் பாரு.